ஹாய் ஹலோ வணக்கம். குவைத்தில் மதுபானம் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வாய்ப்பில்லை ராஜா. அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் இந்த விதி பொருந்தும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதன் பின்னணி என்ன, தண்டனை என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஆஹா, குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். 1964ஆம் ஆண்டு குவைத் அரசு மதுபானத்தை முற்றிலும் தடை செய்தது. சுமார் 61 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இஸ்லாமிய சட்டம் அடிப்படையில் மதுபானம் அனுமதிக்கப்படவில்லை. இம்போர்ட், சேல், ப்ரொடக்ஷன், ட்ரிங்கிங் அனைத்தும் சட்டவிரோதம். இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? குவைத்தில் மதுபானம் வைத்திருந்தாலோ குடித்தாலோ 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 குவைத் தினார் அபராதம். உற்பத்தி செய்தால் அல்லது விற்பனை செய்தால் 10 வருடம் சிறை தண்டனை மற்றும் 1000 குவைத் தினார் அபராதம். எவனும் குடிக்க கூடாது. நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல. எவனும் குடிக்க கூடாது. நான் குடிச்சுக்கிறேன். எவனும் குடிக்க கூடாது. கொஞ்சமா குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தொட்டு நக்கிறேன். போதை நிலையில் வாகனம் ஓட்டினால் குடியுரிமை ரத்து செய்யலாம். நாடு கடத்தலும் ஏற்படலாம். சிலர் கருப்பு சந்தையில் மதுபானம் வாங்க முயல்கிறார்கள், ஆனால் அது சட்டவிரோதமானது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு? எங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? கஸ்டம்ஸில் பிடிபட்டால் நாடு கடத்தல் ஏற்படலாம். கடுமையான சட்டம் உள்ளதால் இதில் ஈடுபட வேண்டாம். குடியை கெடுக்கும், ஆனால் கவர்மெண்டை வாழ வைக்கும். குவைத்தில் வசிக்கும் அனைத்து வெளிநாட்டவர்கள் கூட இந்த விதியை பின்பற்ற வேண்டும். பொதுவெளியில் எச்சரிக்கையாக இருங்கள். சட்டங்களை மதிக்கவும். மது அருந்திவிட்டு பொது இடங்களுக்கு சென்றால் கூட மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டால் கண்டிப்பாக தண்டனைக்கு ஆளாவீர்கள். மேலும் நாடு கடத்தப்படலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பால் இதான் சரி.